ஜம்மு காஷ்மீர் பஹல்கமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி நிகழ்ந்த தீவிரவாதி தாக்குதலில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 26 பேர் உயிரிழந்தனர். இந்த பயங்கரவாத சம்பவத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இதில் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இடைநிறுத்துதல், பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளை திருப்பி அனுப்புதல் உள்ளிட்ட பல அடங்கும். இதனால் இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் கடும் பதட்டம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் ஒரு ஆபரேஷன் பதிலடி நடவடிக்கை நடத்தியுள்ளது. இந்த ஆபரேஷன் மூலம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயங்கிய 9 தீவிரவாதி முகாம்கள் இலக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. இந்த ஆபரேஷனின் விவரங்களை இரு முன்னணி பெண் அதிகாரிகள் செய்தியாளரிடம் பகிர்ந்தனர். கர்னல் சோஃபியா, இவர் குஜராத்தை சேர்ந்தவர். இந்திய ராணுவத்தின் சர்வதேச பயிற்சி தலைமையில் திகழ்ந்த முதல் பெண் அதிகாரி என்ற பெருமை பெற்றுள்ளார். அவர் ராணுவ கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோட்லி பகுதியில் அமைந்திருந்த குல்பூர் பயங்கரவாத முகாமின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று கூறியுள்ளார். மற்றொரு பெண் அதிகாரி விங் கமாண்டர் வியோமிகா சிங் இந்திய விமானப்படையில் முக்கிய ஹெலிகாப்டர் விமானியாக பணியாற்றி வருகிறார். அவர் 2500 மணி நேரத்துக்கு அதிகமாக பறக்கும் அனுபவம் பெற்றுள்ளார். அவர் கூறியதாவது: பஹல்கம் தாக்குதலில் கொடூரத்தனத்திற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கும் நோக்கில் ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டது என்று கூறுகிறார். பொதுமக்கள் மற்றும் கட்டமைப்பு பாதுகாக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பயங்கரவாத முகாம்கள் மட்டும் குறிவைத்து தாக்கப்பட்டது. அருகில் இருந்த மருத்துவமனை மற்றும் அருகில் இருந்த பொதுமக்களை கணக்கில் கொண்டுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று அவர் பத்திரிகையாளர் கூறியிருக்கிறார். இதனால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிப்பு அடையாமல் தீவிரவாதிகள் மட்டும் பாதிப்படைந்துள்ளார் என்று கூறியுள்ளார்.